இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாதுர்சா செய்ய போறேன். நான் இப்ப கோதுமை மாவு தான் செய்ய போறேன். நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து சலிச்சு வச்சிருக்கிறேன். பாருங்க, இந்த கப்ல தான் 2 கப் மாவு எடுத்து எல்லாமே நம்ம இதுல எடுத்துக்கலாம். சலிச்ச மாவுல ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்லாம், 2 ஸ்பூன் நெய் சூடு பண்ணி வைக்கிறேன். வெதுப்பா இருக்குது, அதையும் ஊத்தி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். இது மூடி வச்சா நம்ம பாகு செஞ்சிடலாம். 2 சக்கரை எடுத்து 2 கப் தண்ணி ஊத்தி நம்ம பாகு ஒரு கம்பி பாதம் வர அளவுக்கு நம்ம 2 கப் தண்ணி ஊத்தி பாருங்க. பாகு கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க குங்குமப்பூ இருந்தா போட்டுக்கலாம். அரை மணி நேரமா மாவு ஊறிட்டு நான் 2 கையில வச்சு நல்லா பிரஸ் பண்ணி ஒரு விரல வச்சு பிரஸ் பண்ணாக்கல இது மாதிரி வரும். நம்ம எண்ணெய் காயக்கூடாது. நம்ம இப்படி போட்டோடனே இது மாதிரி குட்டி குட்டியா பபிள்ஸ் எடுத்து பாரு. இதுதான் கரெக்டான பாருங்க. லைட் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இது வந்து நம்ம பாகுல போட்டுடலாம். பாகு இப்ப சூடா தான் இருக்கு, பாகுல போட்டுடலாம். பொரிச்சு உடனே போட்டாக்கல கொஞ்சம் சீக்கிரம் பாகு எசன்ஸ் அது உள்ளார இறங்கும். பாதுர்சா ஊறிடுச்சு.